முஹர்ரம் மாதம் நபியவர்களின் பேரக்குழந்தை கொலை செய்யப்பட்ட துக்கத்துக்குரிய மாதம். அதை நினைச்சுதான் இந்த மக்கள் தமது உடலை வருத்தி கொள்கிறார்கள். இதுதான் கத்தி குத்துராதீபு. நபியவர்களை நேசிப்பவர்களுக்கு இந்த வேதனை, காயங்கள், இன்பத்தை தரும் சிறந்த அமல்கள். இது ஈமானிய வெளிப்பாடு. புரிகிறதா தம்பி? இது தெளிவான ஷியா கொள்கை. நபியவர்கள் போதித்த மார்க்கத்தில் மரணித்த ஒருவருக்காக அதிகபட்சம் 3 நாட்கள் தான் துக்கம் அனுஷ்டிக்கலாம். இது பல ஆண்டுகளாக நடக்கும் வழிகேடு. தமது பேரக்குழந்தை அந்நியாயமாக கொலை செய்யப்படுவார் என்று கூறிய நபியவர்கள் வருடா வருடம் அவருக்காக நமது உடலை வருத்தி துக்கம் அனுஷ்டிக்க எங்கும் கூறவில்லை. தமது சொந்த குழந்தை இப்ராஹிம் மரணித்தபோது அவருக்காக வருடா வருடம் துக்கம் அனுஷ்டிக்க கூறாத இறைத்தூதர் அவர்கள் தமது பேரக்குழந்தைக்காக நமது உடலை வருத்தி கொள்ள கூறுவார்களா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரவுனிடமிருந்து இறைவன் காப்பாற்றிய சந்தோஷத்துக்குரிய மாதம்தான் முஹர்ரம். துக்கம் அனுஷ்டித்து உடலை வருத்துகின்ற மாதம் அல்ல. இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஆஷூரா என்கின்ற நோன்பை நோர்க்குமாறு இஸ்லாம் சொல்கிறது. கொண்டாட வேண்டிய மாதத்தை துக்க தினமாக மாற்றியிருப்பது தெளிவான வழிகேடு. நபியவர்கள் சொன்ன செய்தி தெளிவாக இருக்கிறது. அவர்களுடைய மரணத்துக்கு பின்பு உருவாக்கப்பட்ட செய்தி சமுதாயத்தில் பரவியிருக்கிறது. எது நேர்வழி என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள்.